இது Feb 21 எடிட்டோரியல் ட்ரிட்டைஸ் ஃபார் ஃபெடரலிசம். ஸோ ஹெட்டிங் அர்த்தம் நம்ம பார்க்கணும். ட்ரிட்டைஸுங்கிறது ஒரு கட்டுரை. ஃபார் அப்படின்னா காண அப்படின்னு அர்த்தம். இந்த கட்டுரை அப்ப எதற்கான கட்டுரைனா ஃபார் ஃபெடரலிசம், கூட்டாட்சி பத்தின ஒரு கட்டுரை இது. ஓகே, அப்ப சப்ஹெட்டிங் த குரியன் ஜோசப் ரிப்போர்ட் மஸ்ட் ப்ரவோக் அ டிபேட் ஆன் ரிவர்சிங் சென்ட்ரலைசேஷன். இப்போ குரியன் ஜோசப்னு ஒருத்தர் ஏதோ ஒரு ரிப்போர்ட் தர்றாரு. அந்த ரிப்போர்ட் மஸ்ட் ப்ரவோக். ப்ரவோக் அப்படின்னா தூண்டுதல். எதை தூண்டணுமா? கண்டிப்பா தூண்டணுமா? எதை? அ டிபேட். ஒரு சர்ச்சை, ஒரு 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 பேச்சுவார்த்தை தூண்டணும். அ டிபேட். எதை பத்தி டிபேட்? ஆன் ரிவர்சிங் சென்ட்ரலைசேஷன். இப்போ சென்ட்ரலைசேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ சென்ட்ரல் யூனியன் இருக்குல்ல, அதோட பவர்ஸ் ஸ்டேட் மேல இருக்கு. நிறைய இடத்துல அவங்களோட பவர்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. இது மாறணுங்கிற ஒரு டிபேட்டை இந்த கொரியன் ஜோசஃபோட ரிப்போர்ட் கண்டிப்பா தூண்டும் அப்படின்னு ஒரு சப்ஹெட்டிங். அப்ப அந்த ரிப்போர்ட்டை பத்தின இதுதான் இந்த ஓவரால் எடிட்டோரியல். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேராகிராஃபா, a high level committee on union state relations. இந்த யூனியன் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் அதை பத்தி அந்த கான்செப்டுக்கு மேலதான் அந்த கமிட்டி லைக் ஃபாலோ ஆக போகுது. அதை பத்தி தான் அந்த கமிட்டி பேச போகுது. ஹை லெவல் கமிட்டி. எதுக்காக இந்த கமிட்டினா, யூனியன் அண்ட் சென்ட்ரல் யூனியன் இருக்குல்ல, அது அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், இவங்க ரிலேஷன்ஷிப் பத்தி தான் இந்த கமிட்டி ஏதோ பண்ண போகுது. இந்த கமிட்டி அப்பாயிண்டட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. சரி, இந்த கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அப்ப இந்த கமிட்டி என்ன பண்ணுதுன்னா, ஹாஸ் மேப்ட் த பேட்டர்ன் ஆஃப் சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர். சென்டரோட பவர் எப்படிலாம் இருக்கு, எங்கெல்லாம் அப்ளை ஆகுதுங்கிற பேட்டர்னை இவங்க ஃபார்ம் பண்ண போறாங்க. அண்ட் த வீக்கனிங் ஆஃப் ஃபெடரல் டெமோக்ரஸி இன் இந்தியா. ஃபெடரல்னா கூட்டாட்சின்னு பார்த்தோம். டெமோக்ரஸி அப்படிங்கிறது ஒரு ஜனநாயகம். அந்த நம்ம ஜனநாயக கூட்டமைப்புங்கிறது வீக்கன் ஆயிட்டே இருக்கான். எப்போ? ஓவர் த டிகேட்ஸ், ரொம்ப நாளாவே வீக்கன் ஆயிட்டே இருக்கு. இது இவங்க ஒரு மேப்பிங் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அண்ட் சஜஸ்டட் காம்ப்ரிஹென்சிவ் கரெக்டிவ் மெஷர்ஸ். அதை எப்படி மாத்தலாங்கிறதுக்கான சொல்யூஷனையும் இந்த கமிட்டி பண்ண போறாங்க. ஸோ அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். நெக்ஸ்ட், a 3-member committee chaired by a former Supreme Court judge, Justice குரியன் ஜோசப். இவர் ஒரு 3 பேர் கொண்ட குழுவோட ஹெட்டா இருக்காரு. இவர் யாருன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். has drawn on scholarship across various discipline. அப்ப இந்த ரிப்போர்ட் எப்படி வருது, எப்படி எடுக்கிறாங்க? ஹேஸ் drawn எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, நிறைய டிசிப்ளின்ல, லைக் நிறைய செக்டார்ல அவங்க செக் பண்ணி சொல்றாங்க. வேரியஸ் டிசிப்ளின், கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட், ஏகப்பட்ட டிபேட் நடக்கும், அதோட டேட்டாஸ். அண்ட் தி ஃபைண்டிங்ஸ் ஆஃப் 3 அதர் கமிட்டிஸ். இன்னும் சில கமிட்டிஸ் இருக்கு, அவங்களும் சில இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எதை பத்தினா, ஆன் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், which also critiquing a recent governance trend that weaken the authority of state. அந்த கமிட்டியுமே இந்த சென்டர் அண்ட் ஸ்டேட்டோட ரிலேஷன்ஷிப்ஸை பத்தி தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுமே, while also critiquingனா விமர்சனம் இருக்கு. என்ன விமர்சனம்? recent governance trend that weaken the authority of state. ஸ்டேட்டுக்கான பவர் குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்கிற அப்படிப்பட்ட விமர்சனம் தான் அந்த கமிட்டி மெம்பர்ஸுமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபைண்டிங்ஸையும் எடுத்து தான் இவங்க ஒரு கன்க்ளூஷனான ஒரு ரிப்போர்ட், ஒரு கன்க்ளூடட் ரிப்போர்ட்டை கொடுக்க போறாங்க. ஸோ நாங்க எதை பத்திலாம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற கதை இது. ஸோ இட் கன்க்ளூட்ஸ், இதெல்லாம் சேர்த்து இவங்க என்ன கன்க்ளூட் பண்றாங்கன்னா, தட் சென்ட்ரலைசேஷன் இஸ் இன்க்ரீசிங். ஸோ சென்ட்ரலோட பவர்ஸ் அப்ளை பண்ற அந்த விகிதம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. விச் இன்க்ரீஸ் ஆகிற அந்த இது விச் இட் நோட்ஸ் இஸ் நாட் ஹெல்தி. இது ரொம்ப ஒரு ஆரோக்கியமானது கிடையாது. அண்ட் கால்ஸ் ஃபார் அர்ஜென்ட் ரெமிடியல் மெஷர். சீக்கிரம் ஒரு திருத்தம் தேவை இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கு. இது அவ்வளோ ஒன்றும் ஹெல்த்தியானது இல்லை. ஓகே, த ரிப்போர்ட் இஸ் எப்படிப்பட்ட ரிப்போர்ட்? அண்ட் எக்ஸ்பான்சிவ் கிரிட்டிக், ஒரு விரிவான ஒரு விமர்சனம். எதை பத்தி? ஆஃப் ஓ என்னங்க இது வந்துருச்சு. ஸோ எக்ஸ்பான்சிவ் கிரிட்டிக்னா ஒரு விரிவான விமர்சனம். எதை பத்தி? ஆஃப்
டிலாபிடேஷன் ஆஃப் ஃபெடரலிசம். டிலாபிடேஷன் அப்படின்னா என்னது? ஒரு சீரழிவு, ஒரு ரூயின், அது வந்து சிதைஞ்சு போகுது. டிட்டீரியோஷன் எல்லாமே வந்து வீணா போகுது, கம்மியாகுது, இந்த மாரி எல்லா மீனிங்கும் வரும். ஸோ எத பத்தினது அப்படின்னா, ஃபெடரலிசம் கூட்டாட்சி அமைப்பு அப்படிங்கிறது குறையுது, சீரழிஞ்சுகிட்டே போகுது. அத பத்தினது. த்ரெட்டனிங் இந்தியாஸ் ப்ராக்ரஸ், இந்தியாவோட வளர்ச்சி விகிதத்துக்கு ஒரு பயமுறுத்தல், அச்சுறுத்தல் இருக்கு. அண்ட் கால்ஸ் ஃபார் சேஞ்சஸ், எதை சேஞ்ச் பண்ணணும்? டு ரிவர்ஸ் த டேஞ்சரஸ் கோர்ஸ். ஏன்னா இது வந்து நல்லது கிடையாது, ஹெல்தி கிடையாதுன்னு முன்னாடி சொன்னாங்க. அப்ப ஒரு டேஞ்சரான இத வந்து ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு ரிப்போர்ட்டா இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டிங் தட் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இந்தியன் ஃபெடரலிசம் ஓகே. நவ் ரெக்வயர்ஸ், இப்ப தேவை. என்ன தேவை? அ ஸ்ட்ரக்சுரல் ரீசெட். லைக் ஸ்ட்ரக்சுரல்ங்கிறப்போ ஒரு ஃபவுண்டேஷன்லயே வந்து ஒரு மாற்றம் தேவையாம். கம்பேரபிள் இன் அம்பிஷன் டு த எக்கானமிக் ரீஃபார்ம்ஸ் இன் 1991. இப்ப வந்து ஒரு மாற்றம் தேவைங்கிறாங்க. இத வந்து கம்பேர் பண்றாங்க. எது கூடனா 1991ல வந்து ஃபினான்ஷியலா சில எக்கனாமிக் ரிலேட்டடா வந்து நெறைய மாற்றம் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி இப்ப கவர்மெண்ட்டோட அந்த ஃபவுண்டேஷன்லயே வந்து ஒரு மாற்றம் தேவைப்படும் அப்படின்னு ஒரு கம்பேரபிளா இங்க வைக்கிறாங்க. ஓகே. இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க் டுக் ஷேப் எகெயின்ஸ்ட் தி பேக்ட்ராப் ஆஃப் பார்ட்டிஷன். நம்மளோட இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன், இந்த அரசியல் அமைப்பு வந்து ஒரு உருவம் எடுத்துச்சு. எப்போன்னா, எத எதிர்த்து அப்டின்னா, அந்த பிரிட்டிஷ் விட்டுட்டு போறப்ப நெறைய பிரிவினை இருந்துச்சு. அத எதிர்த்து தான் நம்ம ஒரு பெரிய ஃப்ரேம் ஒர்க்கே வந்து உருவாக்கணும். ஸோ எகெயின்ஸ்ட் த பேக்ட்ராப் ஆஃப் பார்ட்டிஷன் அண்ட் தி கன்சாலிடேஷன் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், நெறைய சிற்றரசர்கள் அந்த நாடு எல்லாத்தையும் சேர்த்து தான் அப்ப இருந்த ஒரு பெரிய பிரச்சனையில அந்த பார்ட்டிஷன் எல்லாம் எகெயின்ஸ்டா தான் நம்ம வந்து இந்த அரசியல் சட்டமைப்பு இந்தியாக்கானது உருவாச்சு. ஸோ த கான்டெக்ஸ்ட் சாரி, இதுவே வந்துருச்சா? தி கான்டெக்ஸ்ட் என்கரேஜ்டு தி ஃபவுண்டர்ஸ் டு டில்ட் டுவர்ட்ஸ், டில்ட் அப்படிங்கிறது சாயறது, ஒரு பக்கமா சாயறது, இல்ல அந்த ஒரு முடிவை வந்து நம்ம ஒத்துக்கிறது, அந்த மாதிரி மீனிங். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட்ங்கிறது நம்ம இந்திய அரசியல் சட்டமைப்பே வந்து ஒருங்கிணைந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவானது. அந்த கான்டெக்ஸ்ட் என்கரேஜ் த ஃபவுண்டர்ஸ்னா அந்தந்த ஊர் அரசர்கள்னு வச்சுக்கலாம். டு டில்ட் டுவர்ட்ஸ் அ சென்ட்ரலைசிங் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்கீம். அப்போ ஒரு அரசியல் அமைப்பா சென்ட்ரலைஸ்டா ஒண்ணு நமக்கு தேவை. நாம ரொம்ப ரெசிலியன்ட்டா இருக்கிறதுக்காக ஒரு ஒரு இத எதிர்த்து இருக்கணும்னா, நம்ம சேர்ந்து இருக்கணும். அப்படிங்கிற அந்த கான்டெக்ஸ்ட்க்கு இணங்கி எல்லாரும் இருந்தாங்க. ஸோ, அ சென்ட்ரலைசிங் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்கீம், லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் மெஷர்ஸ், இது எல்லாத்தையும் நல்லபடியா ஒரு யூனிட்டியா இருக்கணுங்கிறதுக்காக எல்லா ஃபவுண்டர்ஸும் அத சார்ந்து அதுக்கு ஓகேன்னு சொல்லி இருந்தாங்க. எதுக்குன்னா, இந்த என்ஷியூவிங் டிகேட்ஸ், என்ஷியூவிங்னா ஃபர்தரா தொடர்ந்து வரக்கூடிய, இங்க எழுதியிருக்கேன். என்ஷியூவிங் அப்படின்னா, தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய டிகேட்ஸ்ல வந்து நம்ம வந்து ஒருங்கிணைஞ்சு லைக் சென்ட்ரலைஸ்டு ஒரு பவரா யூனிட்டியா இருக்கணுங்கிறதுக்காக வந்தது. ஸோ எல்லாரும் அதுக்கு ஓகே சொன்னது எதுக்குன்னா, ஃபியூச்சர்ல நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது. இட் ஃபர்தர் ரீஇன்ஃபோர்ஸ்டு திஸ் லைன் ஆஃப் திங்கிங். ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்டுங்கிறது இன்னும் வலிமைப்படுத்துறது. இந்த பில்டிங்ல வந்துட்டு சுத்தி அந்த ஸ்டீல் போட்டு வலிமைப்படுத்துறது, ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரீஇன்ஃபோர்ஸ்டு இன்னும் வலிமைப்படுத்துறதுக்காக தான் வந்து எல்லாரும் அப்படி சேர்ந்து அந்த டைம்ல நம்ம இருந்தோம். அப்படிதான் நம்ம அரசியல் சட்டமைப்பே வந்து உருவானது. ஸோ இப்படி சேர்ந்து இருக்கணுங்கிற இந்த எண்ணமே அங்க வலிமைப்பட்டுருச்சு. இத ஒரு எக்ஸாம்பிளா வச்சு த ரிப்போர்ட் கன்வின்சிங்லி டேக்ஸ் டவுன் தி ஆர்குமென்ட் ஃபார் சென்ட்ரலைசேஷன். ஸோ இப்படிப்பட்டதுக்காக தான் நம்ம சென்ட்ரலைசேஷனா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. பட் இப்ப ஆர்கியூஸ் தட் ஃபெடரலைஸ்டு கவர்னன்ஸ் வந்து எசென்ஷியல் ஃபார் அ கண்ட்ரி. ஸோ அந்த மாதிரி ஒண்ணு சொல்லி, இப்படி கூட்டமைப்பா தான் நம்ம இருக்கணும். இப்ப அந்த டைம்ல ஏன் அப்படி இருந்தாங்கன்னா, ஒரு சிற்றரசர்கள் அண்ட் மெயினா இருக்கிறவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து அந்த ஒரு யூனிட்டியா ஒரு டெமோக்ராட்டிக் இந்தியாவா நம்ம இருந்தோம். ஸோ இப்படி இருக்கோம் பாருங்க. அப்பதான் கன்வின்சிங்லி டேக்ஸ் டவுன் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி ஒண்ணு கரெக்ட்டா நடந்துருச்சு. அதுதான் வந்து கரெக்ட்டு அப்படின்னு நாங்க சொல்றோம். ஸோ அவங்க என்ன ஆர்க்யூ பண்றாங்கன்னா, ஃபெடரலிசம் கவர்னன்ஸ் தான் ஒரு இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரிக்கு வந்து இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் அ கண்ட்ரி ஆஃப் இந்தியாஸ் சைஸ் அண்ட் டைவர்சிட்டி. ஏன்னா நம்ம நெறைய ரிலிஜன்லயோ, லாங்குவேஜ்லயோ நெறைய டைவர்சிட்டி பிரிஞ்சு இருக்கோம் நம்ம. அப்ப கூட்டமைப்புங்கிறது தான் இங்க கண்டிப்பா தேவை.
அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம இந்திய சட்டமைப்பே அப்படிதான் ஃபார்ம் ஆச்சு. எகெயின்ஸ்ட் அந்த டைம்ல அவ்ளோ பிரச்சனை இல்ல. பாகிஸ்தான், இந்தியான்னு வந்து இண்டிபெண்டன்ட்டா பிரியுது அப்படிங்கிறப்போ, எல்லாத்தையும் சேர்த்து அந்த டைம்லயே நம்ம அத எடுத்துட்டோம். ஒரு முடிவ. ஸோ அதுதான் வந்து கரெக்ட். ஏன்னா இவ்ளோ நாள் நம்ம அதுல தானே ரன் ஆயிருக்கோம். ஸோ கன்வின்சிங்கா தானே இப்ப நமக்கு இருக்கு. அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸாம்பிள சொல்லி இப்ப ஆர்க்யூ பண்றாரு. அந்த கூட்டாட்சி கவர்னன்ஸ் தான் ஒரு கண்ட்ரிக்கு, அதுவும் இந்தியா மாதிரியான இவ்ளோ பிரிவினை டைவர்சிட்டி கொண்ட ஒரு கண்ட்ரிக்கு தேவ அப்படின்னு. அண்ட் that it would in fact be dangerous to overlook this imperative. இப்ப இதுக்கெல்லாம் ஓகேவா அர்த்தம் தெரியணும். ஓவர்லுக் அப்படிங்கிறது இப்ப லிட்ரலா அப்படியே அந்த வார்த்தைய பாருங்களேன். ஓவர்லுக்னா அதிகமா அத பத்தி பார்க்கிறதா? அப்படி கிடையாது. இந்த இடத்துல ஒகேப் தெரிஞ்சாதான் இந்த லைன் புரியும். ஓவர்லுக் அப்படிங்கிறது ஃபெயில் டு நோட்டீஸ், கவனிக்கல அப்படிங்கிறது. லைக் இக்னோர் பண்றது, அத பெருசா எடுத்துக்காம இருக்கிறது. இதுதான் ஓவர்லுக் அப்படிங்கிறது. இம்பரேட்டிவ்க்கு கீழ எழுதியிருக்கேன். இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான, நெசசரி, மேண்டட்டரி, இது எல்லாமே இம்பரேட்டிவ் அப்படிங்கிறது. ஸோ இட் வுட் இன்ஃபேக்ட் பி டேஞ்சரஸ் டு ஓவர்லுக் திஸ் இம்பரேட்டிவ் அப்படின்னா, இந்த ஒரு முக்கியத்துவத்த கவனிக்காம இருக்கிறது வந்து டேஞ்சரஸான ஒரு இதுல கொண்டு போய் விடும். இட் வுட் இன்ஃபேக்ட் பி டேஞ்சரஸ் டு ஓவர்லுக் திஸ் இம்பரேட்டிவ் அப்படிங்கிறது பின்னாடி இருந்து போணும். இந்த இம்பார்ட்டன்ஸ நாம கவனிக்காம விடுறது டேஞ்சரஸான ஒரு விஷயம் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. நெக்ஸ்ட், குரியன் ஜோசப் கமிட்டியுடைய ரிப்போர்ட் கம்ஸ் amid repeated and deliberate move by the union to centralize power. ஸோ இப்போ இந்த ரிப்போர்ட் எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா, எப்ப வந்திருக்கு? கண்டினியூஸா, ரிப்பீட்டடா, டெலிபரேட் அப்படிங்கிறது வேணும்னே இந்த யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்க பவர தான் எல்லா இடத்துலயும் மையப்படுத்தணும்னு நினைக்கிற அண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த சமயத்துல தான் இவரோட ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு. அமிட்ங்கிறது இந்த மிடில் ஆஃப், அதான் அமிட் அப்படிங்கிறது. இதுக்கு நடுவுல தான் இவரோட ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? The constitution can be amended far too easily for a federal polity. ஒரு கான்ஸ்டிடியூஷன்ங்கிறது ஒரு அரசியல் அமைப்புல அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து திருத்தங்கள். அமெண்ட்மெண்ட் எத்தனாவது அமெண்ட்மெண்ட்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறது. ஸோ அரசியல் அமைப்புல திருத்தம் அப்படிங்கிறது நம்ம இப்போ இந்த ஒரு கூட்டாட்சி கொண்ட இடத்துல வந்து ரொம்ப ஈஸியா வந்து சென்ட்ரல் வந்து பண்ணிடலாம். ஏன்னா அவங்கள்ட்ட பவர் இருக்கு. அண்ட் திஸ் கிரியேட்ஸ் அ செல்ஃப் பெர்பச்சுவேட்டிங் சைக்கிள் ஆஃப் சென்ட்ரலைசேஷன். ஸோ அவங்கள்ட்ட பவர் இருக்கு. இப்படி ஒரு கூட்டாட்சியான ஃபெடரல் இதுல வந்து சென்டர் வந்துட்டு ஈஸியா திருத்தம் பண்ணலாம். எவ்வளோ வேணா அவங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாம். இத வந்து அவங்க ரிப்பீட்டடா வந்து அவங்க பவர்ஸ திணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அப்ப அதுக்கு அடுத்து வந்து எக்ஸாம்பிள். இப்படிதான் பேராஜம்பல்ல கூட வரும். ஒண்ணு சொல்லிட்டு. இப்ப அடுத்த எக்ஸாம்பிள்ங்கிறத நான் ஆல்ரெடி வாசிச்சுட்டே எனக்கு புரியுது. பட் உங்களுக்கு அடுத்து புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். இத யாராவது பார்க்குறீங்கன்னா, அந்த கதையோட அந்த ஒரு ஓட்டம் இருக்குல்ல. இப்ப இத சொல்றாரு. அமெண்ட்மெண்ட்ஸ் திருத்தங்கள் வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிடுறாங்க. இந்த மாரி ஒரு ஃபெடரல் பாலிட்டி கூட்டமைப்பு கொண்ட இந்தியால. அண்ட் இது வந்துட்டு ஒரு கன்டினியூஸா வந்து அவங்க அவங்களோட பவர்ஸ வந்து அ அ கொண்டு வரணுங்கிறதுக்காக திருத்தங்கள் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க? டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது எழுதியிருப்பேனே, இன்டெகிரிட்டி ஒருமைப்பாடு இந்தா இருக்கு. ஒருமைப்பாடு. அப்ப அந்த ரீஜியன்ஸ்லலாம் வந்துட்டு நமக்கு ஒருமைப்பாடு இருக்குல்ல. அது எல்லாமே வந்து சென்டர நம்பி தான் இருக்கு. ஏன் அப்டின்னா, நம்ம வந்து வெளிப்படையா சொல்லலாம். மோஸ்ட் பிளாட்டன்ட்லி, வெளிப்படைனா அப்பட்டமான. எத வச்சு சொல்லலாம்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. டிஸ்மேன்டிலிங் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் இன்டூ 2 யூனியன் டெரிட்டரிஸ் இன் 2019. இது எல்லாமே வந்து சென்டரோட முடிவ நோக்கி தான் இருக்கு இந்த ஒருமைப்பாடு. ஏன்னா, இதுக்கு எப்ப நடந்துச்சு? 2019ல இந்த மாரி ஜம்மு காஷ்மீர் 2ஆ பிரிஞ்சுச்சா? இவங்க சென்டர் தானே இத பண்றாங்க. ஸோ அவங்களோட இந்த முடிவு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. த மிஸ்பிளேஸ்ட் ஐடியா தட் கண்ட்ரி நீட்ஸ் ஒன் நேஷனல் லாங்குவேஜ். ஹிந்தி வந்து நேஷனல் லாங்குவேஜ். அந்த ஒரு அவங்களோட தவறான ஒரு எண்ணம் இஸ் பீயிங் பர்சியூட் பை த யூனியன் கவர்மெண்ட். பர்சியூட்னா டு ஃபாலோ. இப்படி ஒரு எண்ணம் வந்து கரெக்ட்ன்னு வந்து யூனியன் கவர்மெண்ட், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்றாங்க. விச் இஸ் பர்ட்டிகுலர்லி அசர்ட்டிவ் ஆன் த கொஸ்டின். அசர்ட்டிவ்ங்கிறது உறுதியான. லைக் இந்த மாரி ஒரு கண்ட்ரிக்கு ஒண்ணு வேணும்னு அவங்க உறுதியா நம்பி ஒண்ண ஃபாலோ பண்றாங்க. விச் இஸ் அ மிஸ்பிளேஸ்ட் ஐடியா. 2வது எக்ஸாம்பிள் இது. அப்புறம் கவர்னர்ஸ் ஹவ் பிகம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் சென்டர்ஸ் ஓவர் ரீச் இன் ஆல் ஏரியாஸ் ஆஃப் கவர்னர்ஸ். கவர்னர்ஸ் ஹாவ் பிகம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அப்போ ஒவ்வொரு இப்போ தமிழ்நாடு கவர்னர் ஒவ்வொரு இதுக்கு கவர்னர்ஸ் இருப்பாங்க. இவங்கள வந்து அவங்க வந்து ஒரு ஒரு டூலா யூஸ் பண்றாங்களாம். இன்ஸ்ட்ருமென்ட்டா யூஸ் பண்றாங்களாம். சென்டரோட பாலிசிஸ வந்துட்டு
லைக் ஓவர் ரீச்னா அளவுக்கு அதிகமா வந்து அந்தந்த ஸ்டேட்ல வந்து திணிக்கிறதுக்கு கவர்னர்ஸ் கூட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு த ஓகே the impending interstate delimitation of Lok Sabha constituency is impending அப்படின்னா இனிமே வரப்போற ஒரு விஷயம். என்ன வரப்போகுது? டீலிமிட்டேஷன் ஆஃப் லோக்சபா கான்ஸ்டியூன்சிஸ். டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது சேஞ்சஸ் இல்லைன்னா நிர்ணயம் பண்றது, சீட்டு நியமிக்கிறதுல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து சீட்டு நியமிப்பாங்க. அதுல வந்து சில சேஞ்சஸ் வரப்போகுது. இவங்களுக்கு இவ்வளவுதானோ அவங்க ஒவ்வொரு ஸ்டேட்டோட பாப்புலேஷன் பேஸ் பண்ணி வந்து பண்ண போறாங்க. இனி இருக்கும். அதான் இம்பெண்டிங் interstate changes of Lok Sabha constituency is causing anxiety among states. இது வந்துட்டு ஒரு ஒரு சலசலப்ப ஸ்டேட்ஸ் கிட்ட உண்டு பண்ணுது. ஒரு 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 பதட்டத்தை உண்டு பண்ணுது. ஏன்னா that have stabilized their population and stand to lose their relative weight in national governance. அப்ப பாப்புலேஷன் பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து ஒரு லிமிட் ஒரு 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 நிர்ணயம் வைக்க போறாங்க. சீட்டுக்கு அலோகேட் பண்ண போறாங்க. இனி இருக்கும் அந்த ஒரு விஷயம். த இம்பெண்டிங் லிமிட்டேஷன் ஆஃப் டீலிமிட்டேஷன் ஆஃப் லோக்சபா கான்ஸ்டியூன்சி வந்து ஒரு ஆங்ஸைட்டி அப்படி ஒரு பதட்டத்தை வந்து ஸ்டேட்ஸ்க்கு நடுவில் உண்டு பண்ணுது. ஸ்டேட்ஸ் தட் ஹாவ் ஸ்டெபிளைஸ்ட் தேர் பாப்புலேஷன்ஸ். ஆல்ரெடி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு தான் பாப்புலேஷன்ஸ்னு இருக்கும். அப்ப அவங்க இதை வச்சு வந்து அவங்க சீட் அலோகேட் பண்றாங்க அப்படின்னா சில ஸ்டேட்ஸோட இது கவர்மெண்ட்டுக்கு வேண்டிய ஸ்டேட்ஸோடதுக்கு அதிகமா குடுக்கலாம், கம்மியா குடுக்கலாம். அப்போ சில ஸ்டேட்ஸோட அந்த வெயிட் நேஷனல் இதுல வந்து ஒரு பேச்சுவார்த்தை போகுது அப்படின்னா, ஸ்டேட்டுடைய ரிப்ளைஸும் கேட்பாங்க. அப்ப அதிகமா நம்ம வந்து அங்க நம்மளோட ஸ்டேட் நமக்கு சீட்ஸ் இல்லங்கிறப்போ, நம்மளோட வெயிட் வந்து அங்க குறையும். ஸோ அது வந்து குறைஞ்சிரும். ஒரு நேஷனல் கவர்னன்ஸ் ஆளுமை இடத்துல நம்மளோட பேச்சுக்கு இது ஒரு வெயிட் இல்லாம போயிரும். அப்படிங்கிற பயம் வந்து ஸ்டேட்ஸுக்கு வருதாம். ஓகே. இது வந்து எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லிட்டு, இப்படி இருக்கிற இந்த கவர்மெண்ட், இனி இப்படி வேற பண்றதா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, த யூனியன் ஹாஸ் அவர்ட் பவர். அவர்ட் அப்படிங்கிறது வந்து வெளிப்படையா உனக்கு காமிக்கிறது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வெளிப்படையா அவங்க பவரை காமிக்கிறாங்க. எதுல? இன் தி காண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ். எலெக்ஷன் அவங்க நடத்தின விதத்துல, காண்டக்ட் அப்படிங்கிறது நடத்தை, லைக் அவங்களோட பிஹேவியர். எலெக்ஷன் நடத்துனதுல அவங்க பவர் ஆப்வியஸா அவங்க யூஸ் பண்ணாங்க, காமிச்சாங்க. அண்ட் கீ செக்டார்ஸ் சச் as எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் ஆர் பீயிங் இன்க்ரீசிங்லி சென்ட்ரலைஸ்ட். எப்படி? இன்க்ரீசிங்லி சென்ட்ரலைஸ்ட். அதுலயும் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த்ல வந்து அவங்களோட அந்த ஆதிக்கம் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்புறம் the GST regime has restructured India's fiscal landscape in favor of union and at states expense. அப்போ ஜிஎஸ்டி அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தது இந்தியாவோட அந்த ஃபினான்ஷியல் லேண்ட்ஸ்கேப்பே வந்து ரீஸ்ட்ரக்சர் இது பண்ணிருச்சு. இன் ஃபேவர் ஆஃப் யூனியன், சென்ட்ரலுக்கு ஏத்த மாதிரி அது மாத்திக்கிச்சு. அண்ட் அட் ஸ்டேட்ஸ் எக்ஸ்பென்ஸ். ஸ்டேட்ஸுக்கு வந்து பாதிப்பு அளிக்கக்கூடிய அண்ட் யூனியனுக்கு வந்து ஃபேவரா இருக்கிற மாதிரி ஜிஎஸ்டி ரிஜைம்னு ஒண்ணு கொண்டு வந்தது. இந்தியாவோட அந்த ஓவரால் ஃபினான்ஷியல் லேண்ட்ஸ்கேப்பே வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணிருச்சு, மாத்திருச்சு கம்ப்ளீட்டா அந்த ஃபவுண்டேஷனையே. ஸோ திஸ் ரிப்போர்ட் லேஸ் அவுட்னா எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு. லேஸ் அவுட் த லாஜிக், ஃபேக்ட்ஸ் அண்ட் காமன் சென்ஸ் அபவுட் இது எல்லாமே இதெல்லாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுது. அபவுட் எதுக்காக? வை ஃபெடரேட்டட் கவர்னன்ஸ் ஷுட் பி த பாத் டு ப்ராக்ரஸ். ஸோ இவங்க வந்து நிறைய லாஜிக் சொல்லியிருக்காங்க. என்ன லாஜிக் இந்த இதில் சொல்லியிருக்காங்க? நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் ஆனது, அதெல்லாம் ஃபேக்ட்ஸு. அப்புறம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் நிறைய சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்றது? அந்த ஜம்மு காஷ்மீர் பிரிவினை வந்தது. ஒரு லாங்குவேஜ் இருக்கணும் அப்படிங்கிற அவங்களோட ஐடியாஸ். அப்புறம் கவர்னர்ஸ் அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க. இந்த விஷயம் இதெல்லாம் காமன் சென்ஸ் ஒருத்தருக்கு பார்த்தாலே தெரியும். இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபெடரல் கவர்மெண்ட் ஏன் இம்பார்ட்டன்ட், ஒரு இந்தியா மாதிரியான ஒரு நாடு வந்து ப்ராக்ரஸ் வளர்ச்சி அடையறதுக்கு அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட் வந்து கொடுக்குதான், எக்ஸ்பிளைன் பண்ணுதான். ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து மஸ்ட் ஃபார்ம் தி பேசிஸ் ஃபார் அ நியூ நேஷனல் கான்வர்சேஷன். ஸோ இத பத்தி இந்த ஃபெடரலைசேஷன் வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான இந்த தாட் வந்துட்டு ஒரு கான்வர்சேஷனை உண்டு பண்ணணும். ஒரு டிபேட்டை வந்து கண்டிப்பா கொண்டு வரணும். அதுக்கு இது ஒரு பேஸா அமையும் இந்த ரிப்போர்ட் அப்படின்னு ஆத்தர் வந்து முடிக்கிறாரு. ஸோ இதுல நிறைய வார்த்தை நான் கத்துக்கிட்டேன். சிலது நமக்கு தெரியும், இன்டெகிரிட்டி, டைவர்சிட்டின்னு. பட் அது கரெக்டா அது ஒரு
பிரிவினை, ஒருமைப்பாடு அப்படிங்கிற அந்த வார்த்தையோட படிக்கும்போது தான் வந்து நல்லா புரியுது ஒரு எடிட்டோரியல். ஸோ இங்க கிட்டத்தட்ட ஒரு 18 வேர்ட்ஸ் எழுதியிருக்கேன். ஆமா. இது வந்து இப்ப இந்த மாதிரி ஒரு இந்தியன் எக்கானமி இத பத்தி எழுதுறாங்க. ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரக்சர பத்தி எழுதுறாங்கன்னா, கண்டிப்பா இந்த வார்த்தை தான் எல்லா இதுலயும் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இத வந்து நம்ம அடிக்கடி ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா சடனா மறந்துரும். இப்ப பெர்பச்சுவேட்டிங் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டார்ட்டிங்ல எனக்கு ஞாபகமே இல்ல. பட் இப்ப நான் நெறைய படிச்சுட்டேன். ஸோ கன்டினியூவிங் அப்படிங்கிறது வந்து எனக்கு மறக்கவே மறக்காது. அதனால தான் பாருங்க நான் அத மார்க்கே பண்ணல. சொல்லும்போது எனக்கு தெரியுங்கிறனால நான் சொல்லிட்டேன். எனக்கு எது மனசுல நிக்கலையோ அத தான் போய் நான் அண்டர்லைன் பண்ணிட்டே இருந்திருக்கேன். ஓகே ரைட். ஓகே இன்னைக்கு வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு எடிட்டோரியல்ல வந்து பார்க்கலாம். தேங்க் யூ.